கீரா அவர்களுடைய புதினம் குமரி அப்படின்னு ஒரு புதினம் இது வரைக்கும் வந்து தமிழ் இலக்கியத்தில் எத்தனையோ விதமான வரலாற்று நாவல்கள், நீங்கள் சொன்ன மாதிரி சமூக நாவல்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்திருக்கு. நீங்கள் சாண்டிலியனுடைய படைப்புகளாக இருக்கட்டும், கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய படைப்புகளாக இருக்கட்டும், சிவகாமி சபதம், அதுக்கு முன்னாடி வந்து பொன்னியின் செல்வன், அப்புறம் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய சேரமான் காதலி, இதெல்லாம் வந்து ரொம்ப படிப்பதற்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த இடம் வந்து யாரும் தொடாத ஒரு இடம். குமரிக்கண்டத்தில் எப்படிப்பட்ட மனிதர்கள் இருப்பாங்க, எப்படிப்பட்ட வாழ்வியல் முறை இருந்தது அப்படிங்கிறது வந்து நம்ம முழுக்க முழுக்க வந்து நம்ம யோசித்து தான் எழுதணும். ஆமாம், அவங்களோட பேர் என்னவா இருந்திருக்கும், அவங்களுடைய ஆடைகள் எப்படி இருந்திருக்கும், எப்படிப்பட்ட புறச்சூழல்களில் வாழ்ந்திருப்பாங்க, அவங்களுக்கான அழிவு எப்படி வந்திருக்கும், அதை யார் கணிச்சிருப்பாங்க. இப்போ நமக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு கோழி கூட சேவல் வந்து பெட்டையோட சேர்ந்துட்டு அது வாட்டுக்கு போயிடும். ஆனால் அதோட குஞ்சியை வந்து காக்கிறது எல்லாமே வந்து அந்த பெட்டைக்குழி தான் காக்கும். அப்போ நீங்கள் எல்லா உயிரினங்கள்லேயும் வந்து தாய் தான் வந்து அந்த உயிரினங்களை, தன்னுடைய குழந்தைகளை வந்து காப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இந்த மனித இனமும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. ஏன்னா உலகத்தில் பரிணாம வளர்ச்சியின் கடைசி உயிரினம் தான் மனிதன். அப்போ மனிதன் வந்து மற்ற உயிரினங்களுக்கு எதிராக போயிருக்க முடியாது. அப்போது தாய் தான் வரணும். பொதுவாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து இப்போது நம்ம பார்க்குறோம், மன்னன் தான் முக்கியம், அமைச்சர் முக்கியம், கவிஞர் முக்கியம், எல்லாமே நான் இருக்கும். ஆனால் அதுலேருந்து முழுதுமாக திருப்பி போட்டு, இல்லை இந்த சமூகம், மனித சமூகமாக இருக்கட்டும், மனிதனில் முதல் தோன்றிய மனிதனாக இருக்கக்கூடிய தமிழனாக இருக்கட்டும், அவனுடைய சமூகம் வந்து தாய் வழி சமூகமாக தான் இருந்திருக்கணும். அந்த தாய் தான் அவனை காப்பாற்றிருக்கா. அந்த தாய் வழி சமூகத்திலேருந்து